இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு புதிய மீட்பின் திட்டத்திற்கு வழிவகுத்த அந்த ஒரு சொற்கள் நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அன்னை மரியாள் அவர்கள் கூறிய அந்த ஒரு சொல் உலகத்தினுடைய மீட்பின் திட்டத்தையே மாற்றி அமைச்சது. நம்ம எல்லாருக்கும் மீட்பை கொண்டு வந்தது. அது என்ன சொல்? ஆம், அப்படியே ஆகட்டும் என்று இறைவன் கப்ரியேல் வானதூதர் மூலயமாக மரியாளிடம் கேட்ட பொழுது அவர் ஆம் சொன்னது. ஒருவேளை அன்னை மரியாள் அவர்கள் இல்லை என்று சொல்லி இருந்தால் வேற ஏதாச்சும் ஒரு பெண் மூலயமா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பாராம். எதற்காக அன்னை மரியாள் அவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம இறைவனுக்கு ஆம் சொல்கின்ற பொழுது நம்ம வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம தவக்காலத்தில் இருக்கோம். தொடர்ச்சியாக தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தலைப்பில் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். நமது வாழ்க்கையை மீட்டு கொள்வதற்கும் ஒரு புதிய பிறப்பை அடைவதற்கும் தவக்காலம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஸோ ஆகையால் நம்ம எல்லோரும் இணைஞ்சு பயணிப்போம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்க்க முடியும். மேலும் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எசையா 7ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த தீர்க்க தரிசனமானது இங்கே வந்து நிறைவேறுது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 26. இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவிற்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தப்பறை கோட்பாடுகளுக்கு இந்த ஒரு வசனம் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பதிலடின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் அன்னை மரியாளை குறித்து பல தவறான கோட்பாடுகள், தவறான கருத்துக்கள் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு பைபிள் வசனம் ஒவ்வொரு வழிகளுமே அன்னை மரியாள் அவர்கள் எந்த அளவிற்கு மீட்பின் திட்டத்தில் அவர்கள் முக்கியம் என்பதை ரொம்பவே ஆழமாக தெளிவாக வந்து சொல்லியிருக்கு. முதல்ல இங்க 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். இங்க 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக குறிப்பிட வேண்டும்? மேலும் இங்க வந்து இன்னொரு இடத்துல வந்து கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். எலிசபெத்து கருவுற்றிருக்காங்க, அவங்க 6 மாசம் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்றத இங்க வானதூதர் வந்து சொல்றாரு அன்னை மரியாள் கிட்ட. நம்ம ஜான் த பேப்டைஸ்ட் திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை வந்து ஜூன் 24ஆம் நாள் கொண்டாடுகின்றோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பிறந்த நாளை நம்ம டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுறோம். சரியாக 6 மாதங்கள் இங்கே வந்து கப்ரியேல் வானதூதர் அவர்கள் அன்னை மரியாள் அவர்கள்கிட்ட சொல்றாரு, அவங்க கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இப்போ 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அன்னை மரியாள் அவர்கள் இறைவனுடைய அருளினால்
அவங்க கருவுறாங்க. கடவுள் வாக்களித்த மெசியா அவர்கள் பிறக்க போகின்றார். எசையா 7:14 இறைவசனத்துல கன்னியிடமிருந்து ஒரு மகன் பிறப்பார் என்று கூறப்பட்டது போல இங்க அந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறமா வானதுதர் அவர்கள் மரியாவிற்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். பைபிள்ல எங்கேயுமே வானதூதர்கள் வந்து ஒருத்தரை வாழ்த்தியதாக எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. வானதூதர்கள் பல இடங்கள்ல தோன்றி இருக்காங்க, பல தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்கேயுமே ஒரு வானதூதர் நேரடியாக கடவுளால் அனுப்பப்பட்ட வானதூதர்கள் வந்து ஒருவரை வாழ்த்தியதாக எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. அப்படி வாழ்த்திருந்தாங்கன்னா அதை உறுதியாக பதிவு செஞ்சிருப்பாங்க, ஆனா பதிவு செய்யலை. ஆனா இங்க அன்னை மரியாள் அவர்களை வானதூதர் நேரடியாக சந்தித்து அருள்மிகு பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கூறுகின்றார். அப்போ அன்னை மரியாள் அவர்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பாவமின்றி பிறந்து இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்காக முழுமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பெண் என்பதை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கின்ற வார்த்தை ரொம்ப எளிய வார்த்தை கிடையாது. மீட்பர் இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் இங்கே மீட்பர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அருள்மிகு பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கூறியிருக்காங்க. அப்படின்னா அன்னை மரியாள் அவர்கள் ஒரு சாதாரண பெண் இல்லை என்பதையும், மீட்பின் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் புதிய ஏவாள் என்பதை இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கப்ரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா மரியாள் வந்து யோசிக்கிறாங்க, இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அப்போ கப்ரியேல் வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. இங்க நம்ம பொதுவாக ஒரு வாதத்தை எடுத்து வைக்கும்போது அன்னை மரியாள் அவர்களை குறித்து முதல்ல அவங்க கார்னர் பண்றது என்னன்னா, அன்னை மரியாள் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு பெண், அவருக்கு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா பல சகோதரர்கள் வந்து அன்னை மரியாள் அவர்கள் வந்து வெறும் ஓட்டை போன்றவர், முட்டை தான் முக்கியமே தவிர அந்த ஓடு வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற அளவிற்கு அன்னை மரியாள் அவருடைய ஒப்பீடு வந்து போயிருக்கு. ஆனா இங்க வானதூதர், கடவுளிடமிருந்து நேரடியாக அனுப்பப்பட்ட வானதூதர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். உன்னத கடவுளினுடைய வல்லமை உம்மீது நிழலிடும். எவ்வளவு பெரிய வார்த்தை! அதுவும் ஒரு வானதூதர் அதை உறுதியாக சொல்கின்றார். இங்கே வானதூதர் அன்னை மரியாள் அவர்களை கம்பல் பண்ணவே கிடையாது. அவர்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்க இதற்கு என்ன சொல்கின்றார்கள் என்று. அன்னை மரியாள் அவர்கள் தாட்சியும் கடவுள் பக்தியும் கொண்டவங்க. அதனால இது எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டுட்டு அது அவங்க அச்சப்பட்டும் கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சர்ப்ரைசிங்காக கூட ஒரு அதிர்ச்சி, அப்படி இல்லைனா வந்து எப்படி இது நிகழும், ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட கேட்டிருந்துருக்கலாம். அது கேட்டதுக்கு அப்புறமா வானதூதர்கள் அவர் இவ்வளோ பெரிய வார்த்தையை மறுபடியும் வந்து சொல்கின்றார். கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, கடவுள் உம்மோடு இருக்காங்கம்மா, கடவுள் உம்மோடு இருக்கிறதுனால தூய ஆவியால் நீங்கள் வந்து கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்க போறீங்க, அவர் வந்து இறைமகன் எனப்படுவார் என்று வானதூதர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு சிறிய பெண்மணி நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு வானதூதர் வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஆனால் இங்கே அன்னை மரியாள் அவர்கள் அதை புறக்கணிக்கவோ அதை வந்து நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளவோ எதுவுமே வந்து பண்ணாமல், நான் ஆண்டவரினுடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இதை வந்து உறுதியுடனும் மிகவும் மகிழ்ச்சியாக வந்து ஏற்றுக்கொள்கின்றார். இங்க கப்ரியேல் வானதூதர்கள் அவர்கள் இதை வந்து ஒரு ரெக்வெஸ்டா வந்து கேட்குறாங்க. அன்னை மரியாள் அவர்கள் எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை மூலமா, ஆம் ஆமீன் அப்படின்ற வார்த்தையின் மூலமா மீட்பின் திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகின்றார்கள்.
இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஒரு நேரம் வந்து முக்கியமான நேரம். கப்ரியேல் வானதூதர்கள் அவர்கள் மங்களவாரத்தை சொல்லி அன்னை மரியாள் அவர்களிடம் கேட்கின்றார். அப்போ ஆம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கேப் எல்லா உயிரினங்களுமே ஒட்டுமொத்த உலகமும் கீழுலகமும் மேலுலகமும் அன்னை மரியாள் அவர்களுடைய பதிலுக்காக ஒரு நிமிடம் வந்து காத்திருந்தது அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து புல்லரிக்குது இல்லையா. மேலும் இங்க கப்ரியேல் வானதூதர் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றைக்கும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். இது பழைய ஏற்பாட்டில் நம்ம எங்க பார்க்குறோம்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவசனம். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே, அவனது அரசை நான் என்றும் நிலை நிறுத்துவேன், நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான், அவன் தவறு செய்யும் பொழுது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். மேலும் அன்னை மரியாள் அவர்கள் ஜக்கரியாவை போல சந்தேகப்படலை, ஒரு கியூரியாசிட்டியில் ஒரு ஆர்வத்தில் வந்து கேட்குறான், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்களுடைய கன்னித்தன்மையை உறுதிப்படுத்துது. இங்கே இன்னொரு வசனத்தில் திருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏனென்றால் வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் இறைவசனம். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று, ஆண்டவரின் மாட்சி திருவுறவிடத்தை நிரப்பிற்று. இந்த ஒரு இறைவசனம் தந்தை, மகன், தூய ஆவி இவர்கள் மூவரனுடைய முக்கியத்துவமும் இங்கே திருத்துவத்தினுடைய முதல் வெளிப்பாடும் நம்ம பார்க்கின்றோம். ஏனென்றால் திருத்துவத்தினுடைய முழு வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்காது, புதிய ஏற்பாட்டில் இங்கே தான் வெளிப்படுகின்றது. மேலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே கடவுள், உண்மையிலேயே மனிதன் அப்படின்றது இங்கே உறுதிப்பட தெரிகின்றது. ஏனென்றால் கடவுள், வார்த்தையாம் கடவுள் மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அதற்கு முன்னாடி அவர் வார்த்தையாக செயல்பட்டு கொண்டிருந்தார், இறைவனாக இருந்தார். அந்த வாக்கு இறைவனாக இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இங்கே அந்த வாக்கு மனிதராக பிறப்பு எடுக்கின்றது. இங்கே திருத்துவத்தினுடைய முக்கியத்துவமும் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நபர்களுக்கு இது ஒரு முக்கிய பாடமாகவும் இருக்கின்றது. மேலும் இங்கே கப்ரியேல் வானதூதர் அவர்கள் அன்னை மரியாளுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கின்றார். ஏனென்றால் அன்னை மரியாள் அவர்கள் ரொம்பவே இளமையான ஒரு பெண்மணி. எலிசபெத்து கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளால் இயலாதது ஒன்றுமே கிடையாது, ஆகையால் எல்லாமே நிறைவேறும், எல்லாமே சுமூகமாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அன்னை மரியாள் அவர்களுக்கு கப்ரியேல் வானதூதர் அவர்கள் சொல்கின்றார். அவர் வெறும் அன்னை மரியாள் அவர்கிட்ட சொல்லிட்டு நகர்ந்து விடவில்லை, அதை ஒரு கட்டளையாக பிறப்பிக்கவில்லை. அவர்கள்கிட்ட அதை கூறிட்டு உங்களுக்கு சம்மதமா அப்படின்றத கேட்டுட்டு மேலும் அவருக்கு ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு போறாரு. அது நம்பிக்கையை விதைக்கிறாருன்னா அவங்க நம்பிக்கை இல்லாமல் அப்படின்னு கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய வயதிற்கும் அவர்களுடைய அனுபவத்திற்கும் நிச்சயமாக இறைவனிடமிருந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இறைவார்த்தை அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை கடவுளால் நேரடியாக அனுப்பப்பட்ட வானதூதர்கள் அவர்கள் அன்னை மரியாள் அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து லத்தீனில் வந்து ஃபியட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லெட் இட் பி டன், அப்படியே ஆகட்டும் அப்படின்றது தான் அதற்கான பொருள். இங்கே அன்னை மரியாள் அவர்கள் அப்படியே ஆகட்டும், நான் ஆண்டவரின் அடிமை, ஒரு சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று அதை முழு மனதுடன் கடவுளுக்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டார். இங்கே முழுமையான அன்பு, கடவுள் மீது உள்ள அன்பு, மேலும் கடவுளுடைய திட்டத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவர் இந்த ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதனால் அன்னை மரியாள் அவர்கள் புதிய ஏவாளாக இங்கே இருக்காங்க. ஏனென்றால் புதிய ஆதாமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை அருளினார். மீட்பின் திட்டத்தில் ஆதாமுக்கு உறுதுணையாக
ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஏவாளின் மூலமாக ஆதாம் தூண்டப்பட்டு பாவம் செய்தார்கள். இங்கே புதிய ஏவாளின் மூலமாக மீட்பர் பிறந்து நமக்கு மீட்பை அருளுகின்றார். சரி, ஒருவேளை அன்னை மரியாள் அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன ஆயிருக்கும்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம், அவ்வாறே நாமும் சிறுவர்களாய் இருந்தபொழுது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இங்கே காலம் நிறைவேறிய போது கடவுள் தன் மகனை அனுப்பினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ என்ன காலத்தில் அப்போ அவங்க இருந்தாங்க? உறுதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அங்கே ரோமையுடைய அரசாட்சி இருந்துக்கிட்டு இருந்தது. கிரேக்க மொழி அங்கே மொழியாக பேசப்பட்டிருந்தது. மேலும் இஸ்ரேல் மக்கள் மெசியாவிற்காக காத்து கொண்டிருந்தார்கள். மெசியா வரமாட்டாரா, நம்மளை மீட்க மாட்டாரா, நம்மளை காப்பாற்றி நம்மளை புது வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு செல்ல மாட்டாரா அப்படின்றத அவங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த ஒரு புதிய திட்டம் நிறைவேற்றப்படுது. கடவுள் தன்னுடைய மகனை அனுப்புகின்றார். கடவுள் அங்கே யாரையும் உருவாக்கவில்லை. இது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு முன்னாடியே இருந்தார் என்பதை உறுதிபடன் தெரிவிக்கின்றது. அவர் உருவாக்கப்படவில்லை, அவர் அனுப்பப்பட்டார். இங்கே அன்னை மரியாள் அவர்கள் நோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்கிறாங்க, முக்கியமாக ஆதாம் கிட்ட சொல்கிறாங்க, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பழங்களையும் நீங்கள் உட்கொள்ளலாம், ஆனால் அறிவின் கனியாகி அந்த பழத்தை மட்டும் நீங்கள் உட்கொள்ளக்கூடாது அப்படின்றதை கடவுள் அவர்கள்கிட்ட சொல்லிடுறாரு. சொன்னதையும் தாண்டி அங்கே அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு நோ சொல்லிட்டு அந்த ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க. இதற்கு காரணமாக இருந்தவர் ஏவாள். ஏவாளின் மூலமாக ஆதாமும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவரும் சாப்பிட்றாரு. ஸோ அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படியலை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நோ அப்படின்றத கிளியராக சொல்லிட்டாங்க. இங்கே காலம் மறுபடியும் வருகின்றது. ஏனென்றால் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து அன்னை மரியாள் அவர்களுடைய காலம் எவ்வளவு காலம், இடைப்பட்ட காலம் எவ்வளோ பெரிய காலமாக இருந்திருக்கும். நிச்சயமாக அந்த ஒரு கால நேரமானது மிகப்பெரிய கால அளவில் தான் இருக்குது. கடவுள் எப்போ மீட்பின் திட்டத்தை கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது சரியான நேரத்தில் கடவுள் இவர்கள் தான் என்று அவர்களை தேர்ந்து கொண்டு அவர்களிடம் போய் நிற்கின்றார், போய் கேட்கின்றார். அன்னை மரியாள் அவர்களிடம் முழுமையான மனதோடு அவங்க அதை ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது. இங்கே அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அவர்களுக்கு தெரியாமல் கூட அன்னை மரியாள் வழியாக இறைவன் பிறந்திருக்க முடியும். இறைவனால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே கப்ரியேல் வானதூதர் மூலயமா அதை ஏன் முன்னறிவிக்க வேண்டும்? அன்னை மரியாளுடைய முழு ஒப்புதலுடன் தான் இது நடக்க வேண்டும் என்பதை கடவுளும் ஆசைப்பட்டார். கடவுள் போய் கேட்கிறார், நீ எனக்கு கீழ்ப்படுகிறியா, என்னுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறியா, பாவப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்க வேண்டும், அவர்களுக்கு புதிய வாழ்வை புதிய பிறப்பை தர வேண்டும், மீட்பரை நான் அனுப்ப போகின்றேன், உனக்கு சம்மதமா, மீட்பின் திட்டத்தில் பங்கு பெற உங்களுக்கு சம்மதமா என்பதை கடவுள் இங்கே கேட்கின்றார். அவங்க நோ சொல்லியிருந்தாங்கன்னா மீட்பின் திட்டம் நடந்திருக்குமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறிதான். மேலும் வார்த்தையாம் கடவுள் மனு ஆயிருப்பாரா என்பதும் சந்தேகம்தான். ஏனென்றால் வார்த்தையாம் கடவுள் மனு உருவானதால் மட்டும்தான் மனிதருக்கும் கடவுளுக்கும் நடுநிலையாக மத்தியஸ்தராக இருந்து நமது பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி நமது பாவங்களை கழுவி நமக்கு மீட்பை தர முடியும். ஒருவேளை கடவுள் மனிதனாக பிறக்கவில்லை என்றால் இன்றைக்கும் நம்ம ஜென்ம பாவத்துடன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. மறுபடியும் நேரம் எப்போ கனிந்து வந்திருக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. மனித வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வார்த்தை, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னா
அன்னை மரியாள் அவர்கள் எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுதான். காலம் கனிந்து வந்து விட்டது, ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு எஸ், ஆம் அப்படியே நிகழட்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் நம் அனைவருக்கும் இன்று மீட்பை பரிசாக பெற்றுக் கொடுத்திருக்கு. அதனால்தான் அன்னை மரியாள் அவர்களை புதிய ஏவாள் என்றும் இறைவனின் தாய் என்றும் நம் அனைவரினுடைய தாய் என்றும் நம்ம சொல்றோம். பழைய ஏவாளின் மூலமாக பாவம் அடைந்தோம். அவர்கள் நம்முடைய தாய் தான் ஏவாள். ஆனால் புதிய ஏவாளின் மூலமாக நம் தாய் அன்னை மரியாள் அவர்கள் மூலமாக நம் அனைவருக்கும் மீட்பு கிடைச்சது. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிகின்றது, அன்னை மரியாள் அவர்கள் சாதாரண ஒரு பெண் கிடையாது என்பது. ஆகையால் இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னன்னா, அன்னை மரியாள் கிட்ட இருந்து அன்னை மரியாளினுடைய வழியில் நம்ம இறைவனை தரிசிக்க வேண்டும், இறைவனோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். மேரியன் ஸ்டைல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா அன்னை மரியாள் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. கடவுளுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை, இறைவனுடைய திட்டத்திற்கு முழுமையான ஒப்புதலை தந்து இறைவனுடைய வழியை முழுமையாக நம்பி இறைவன் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இருக்கிறது. மேலும் இறைவன் அவர்களை தேர்ந்து கொண்டார் என்பதற்காக மட்டுமே அவர்கள் தலைகணம் பிடித்து ஆடவில்லை, மிகவும் தாழ்ச்சியுடன் இருந்தார். நல்லபடியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக வளர்த்து எடுத்தார். நம்ம வாழ்க்கையிலுமே இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்வது, இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைப்பது, அதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம். அன்னை மரியாள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா அன்னை மரியாள் அவர்கள் முதல் கிறிஸ்தவர். கிறிஸ்துவை தனது வயிற்றில் தாங்கியதன் மூலமாக முதல் கிறிஸ்தவர். நம்ம அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு முன் மாதிரியாக அன்னை மரியாள் அவர்கள் இருக்கின்றார். அவர்களுடைய ஸ்டைலில் நம்ம வாழ்ந்து இறைவனுக்கு கீழ்ப்படிந்து என்றுமே இறைவனோடு நெருங்கி வாழக்கூடிய வரத்தை பெற வேண்டும். இந்த ஒரு தவக்காலம் அதற்கு மிகவும் சிறந்த காலம். ஆகையால் நம்ம எல்லோரும் இறைவனோடு ஒன்றாக பயணிப்போம். இறைபக்தி, பிறரன்பு போன்ற காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றுமே போற்ற பெறுவதாக. ஆமென்.